வணக்கம் நண்பர்களே. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். ஒரு தாய் முதலாக எப்போ மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னா, தான் பக்கத்தில் முதல் குழந்தையை ஈன்று அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அது எல்லோர் தாய்க்கும் இருக்கும். ஆனால் அதை விடவும் அதிகமான மகிழ்ச்சி எப்போது வரும் என்றால், தன் மகனை மற்றவங்க சான்றோர் என சொல்ல கேட்கும்போது இன்னும் அதிகமாக மகிழ்ச்சிக்கு உள்ளாவார்னு இந்த குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். நான் கண்ட சான்றோன், அந்த சான்றோனை தான் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு இந்த காணொலியை வெளியிடுறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தூத்துக்குடி மாவட்டம் புளியங்குளத்தில் ஒரு பையன் எல்லோரும் சமம்தான டீச்சர் அப்படின்னு கூறினார். அந்த நிகழ்வுக்கு உள்ளே நாம் போக விரும்பலை. எல்லோரும் செய்தியை பார்த்து தெரிஞ்சுக்க அந்த நிகழ்வு என்னென்னு தெரியாதவங்க கூட. எல்லோரும் சமம்தான டீச்சருக்கு பாடம் எடுத்த பையனை இந்த தமிழக அரசு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கௌரவிக்க வேண்டும். அந்த கௌரவத்தை அனைத்து தமிழக ஊடகங்களும் வெளிக்கொண்டு வர வேண்டும். மேலும் அனைத்து பள்ளிகளிலும் அவருடைய கௌரவத்தை பற்றி ஆசிரியர்கள் அதிகாலை நடைபெறும் கூட்டத்தில் எடுத்துரைக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா எல்லா நல்ல சொல்களும் செயலாக முடியாது. ஆனால் ஒரு நல்ல செயல் மட்டும் இருந்தால்தான் அது சொல்லாக மாற முடியும். அப்படி சொல்லாக மாற்றிய செயல்தான் எல்லோரும் சமம்தான டீச்சர். அந்த சிறுவன் கூட நீயா நானாவில் பங்கு பெற்றிருந்தார். இப்போ கல்லூரிக்கு சென்றிருப்பார். அவர் நீயா நானாவில் கூட எப்படி அதை சொன்னீங்க அப்படின்னு திரு கோபிநாத் அவர்கள் கேட்கும்போது அவர் மறுபடியும் சொன்னார், எல்லோரும் சமம்தானே சார் அப்படின்னு. அவங்க தாய் தந்தையருக்கு மிகவும் தாழ்மையான பணிவான வணக்கங்கள். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு தாய் தகப்பன் இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் வன்முறையே இருக்காது. சாதிய ரீதியான நாங்குநேரில் கூட இப்போ மாணவர்கள் ஒரு சக மாணவனையே அறிவாளால் வெட்டின சம்பவம்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கவே நடக்காது. விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் கூட பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கிட்ட சமூக நீதி பாடலை எல்லா பள்ளிக்கூடத்துலையும் ஒளிபரப்ப செய்யணும் அப்படின்னு. சமூக நீதி மீது உண்மையிலே அக்கறை இருந்தால் இந்த சிறுவனை கௌரவிப்பதன் மூலம் இன்னொரு சிறுவனை சமூக நீதி வழியில் நடக்க செய்ய தூண்டலாம். இது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.